ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்களும் அப்படியே ஆட்டோவில் ஏறி கிளம்பலான்னு போகும்போது, நீங்கள் ஆட்டோலாம் வர வேண்டாம், பைக்கில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நாங்களும் கிளம்பிட்டோம். ஆட்டோ பின்னாடி நாங்களும் போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தால் நம்ம ஊர் சைடு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ தான் ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க. அந்த பாலத்தோட வியூலாம் பார்க்கும்போது சரியான அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை தாண்டிலாம் வந்தால் நம்ம கோயில் போகிற சைடு ஃபுல்லாமே கிராமம் தான். போகிற இடம் எல்லா இடமும் பச்சை பசையில்னு தான் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போன டைமில் நிறைய இடத்துல வாழை மரம் நின்றுச்சு. அடுத்து ஒரு சில வயல்லலாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். நாங்கள் போன டைமில் சரியான வெயில், அதுக்கேற்ற மாதிரியே நிறைய மரமும் இருந்துச்சு போகிற வழியில். அதனால் ரொம்ப வெயிலெலாம் தெரியவே இல்லை. இதுக்கடுத்து தான் பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப உடஞ்சி டேமேஜாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்களே பாருங்கள், இந்த மாந்தோப்புலாம் தாண்டி போயிட்டே இருந்தால் ஒரு ரோடு வரும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப டேஞ்சரான ரோடு. அந்த இடத்துல ஃபுல்லாமே மண் ரோடு தான். அதனால எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். நடு ரோட்லேயே இப்படி தண்ணிலாம் போகும் பாருங்கள். நடு ரோட்லேயே இப்படி ஆறு மாதிரி போகுது. இனிமேல் வர ரோட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புழுதி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் மனசில் வந்துச்சு. என்ன டைலாக்னா, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும், இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? ஃபுல்லாக ஒரே புழுதி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் ஃபுல்லாக உள்ளே போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நம்ம கோயிலுக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள். கோயில் எங்கே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் கோயில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது, நீங்களே பாருங்கள். வண்டி நிற்கின்னு பாருங்க. நம்ம ஊரில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பயணி தான். அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பயணி இருக்கும். உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னு அப்படி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம், இன்னும் வீட்டில் யாருமே வரல. ஒரு வழியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இங்கே ஒரு லைன் நின்றுச்சு. அந்த லைன் எதுக்குனே தெரில. சாப்பிட்றதுக்கு நிற்கிதா இல்லை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நிற்கிறானே தெரில. நாங்கள் போயிட்டே இருக்கும்போது மோர் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயாச்சு. இதான் நம்ம குலதெய்வ கோயில். இங்கே ஏற்கனவே 2 பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. சரி அப்போ நம்ம போய் சாப்பிட்டதெல்லாம் சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம். அதுவும் நாங்கள் நின்ன இடத்துல வர சரியான வெயில். நிறைய பேர் தலையில் துணி போட்டு நின்றுருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம எப்படியோ சாப்பாடை வாங்கியாச்சு. சாப்பாடை வாங்கிட்டு ஃபேமிலியை உட்காந்து நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்தோன்னே பார்த்தா பொங்கல் வைக்கிற இடம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்களும் அங்கங்கே இருக்க ஓலை பனை மட்டைலாம் எடுத்து வந்து நாங்களும் எப்படியோ பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன, சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான். பொங்கல் வச்சக்கப்புறம் சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வந்து பொங்கலை சாப்பிட்டோம். அதுக்கடுத்து என்ன, எல்லாம் முடிஞ்சாச்சு. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே நாங்களும் வெளியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா காலிஃப்ளவர் கடை போட்டிருந்தாங்க. காலிஃப்ளவரும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாக்கு இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.